வணக்கம். என்எஸ் விலாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போடுற வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே என்ன பேச போகிறோன்னா, நம்ம பிள்ளைங்களை கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணுங்க. கஷ்டம் தெரியாமல் வளர்த்தோம்னா நமக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் அதுங்களுக்கு சொல்லி சொல்லி நம்ம அப்பா இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க, காசு பணம் சேர்க்கறது, வீடு வாங்கிறது, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா செஞ்சாங்க, வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதனால் ஒவ்வொரு பொருளும் இன்ன விலை, இது இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் இந்த பொருளை வாங்க முடியும். ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், அது இந்த இத்தனை மாதம் சம்பளத்தில் தான் வாங்க முடியும். சின்னதாக செருக சேர்த்து வைக்கணும். உண்டியல்னு ஒன்று வச்சு அதில் காசு போடணும். பசங்களுக்கு கண்டபடி செலவு பண்ணாத அளவுக்கு நாம் நல்ல முறையில் அதுங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. இல்லைன்னா அதுங்க பார்க்குறதெல்லாம் வெளியில் போகிறப்பெல்லாம் ஸ்நாக்ஸோடு, சில பிள்ளைங்க ஸ்நாக்ஸோடு விடாது. அந்த திங்ஸு என்னென்ன பொருள், பிளாஸ்டிக் பாலு, பொம்மை, காரு, அதுங்களுக்கு என்ன பிடிக்குதோ, பேட் பாலு என்ன வேணுமோ வாங்கிடுங்க. அது என்ன ரூபா, 250 ரூபா. அதுங்களுக்கு அம்மாக்கிட்ட அந்த 250 ரூபா இருக்கா, அப்பாக்கிட்ட 250 ரூபா இருக்கா அப்படிங்கிறத அதுங்க உணரணும். அந்த உணர்கிற அளவுக்கு நீங்கள் அதுங்களுக்கு புரிய வைக்கணும். தாய் தகப்பன் தான் அதை புரிய வைக்கணும். அதை நம்ம புரிய வைக்காமல் கஷ்டத்தை சொல்லாமல் வளர்த்துட்டோன்னா பின்னாடி அதுங்க என்ன பண்ணும், எந்த ஒரு காலேஜ் ஆகட்டும், இல்லை படிப்பில் 10வது 12வது படிக்கும்போது என் ஃப்ரெண்டெல்லாம் செல்லு வச்சுருக்கான், என் ஃப்ரெண்ட், அதாவது மேலே உள்ளவங்களை மட்டுமே அந்த பிள்ளைங்க பார்க்கும். தனக்கு கீழே கஷ்டப்பட்டுட்டு பிள்ளைங்க ஃபீஸ் கட்டக்கூட முடியாமல் நிறைய பிள்ளைங்க தவிச்சிட்டு படிக்குது. அதெல்லாம் அதுங்க உணரவே உணராது. அவன் செல்லு வச்சுருக்கான், இவன் காரில் இறங்குறான், அவன் சைக்கிளில் போகிறான், இவன் பெரிய வண்டி வாங்கியிருக்கான், இப்படி தான் அதுங்க ஹை ரேஞ்சில் போகும். அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. பெரிய வண்டி 10வது போனதுமே வண்டி கேட்குங்க. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் கேட்கும். நாமளும் புள்ள மூஞ்சி வாட்டமாக இருக்குது, வருத்தப்படுறான்னு வாங்கி கொடுத்துட்டு நெருப்பை வயிற்றில் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும். நல்லபடியாக காலேஜ் போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணுமே, ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு விழுந்துருவானோ என்னமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருப்பீங்க. அந்த மாதிரி பயப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கி கொடுக்கக்கூடாது. சைக்கிளில் போ, இல்லையா பஸ்ஸில் போ, இருக்கவே இருக்குது பஸ்ஸில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லணும். இதுங்க இஷ்டத்துக்கு போகுதுன்னு நாமளை விட்டுட்டோன்னா நாம் தான் பின்னாடி விளைவுகளை சந்திக்க நேரிடும். நிறைய இடத்துல நடக்குதுங்க. வண்டி இருந்தால் தான் ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம் அப்படிங்கிற பிள்ளைங்க இருக்குது. காரில் கொண்டு விடுங்குதுங்க. பைக்கு தான் கண்டிப்பாக வேணும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் பைக்கு தேவைப்படுது. வாங்கி கொடுக்க சொல்லி அப்பா அம்மாட்ட, அதுவும் இப்போ மாடலாக உள்ளது, இந்த என்னமோ இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு பெரிய வண்டி சொல்கிறாங்க. அது மாதிரி அதுக்கு யமஹாவா, அது என்ன வண்டியோ அந்த வண்டியிலலாம் போகணுன்னு ஆசைப்படுதுங்க. சாதாரண ஹீரோ ஹண்டாலாம் வேண்டாம், பெரிய பைக்கு, மோட்ரு பைக்கு வேணும் அப்படின்லாம் கேட்குதுங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி அதுங்க வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் இவங்க அம்மா பெற்றவங்க வாசப்படியை பார்த்து உட்காந்துருப்பாங்க. இது தேவையா? அதனால் நாம் கூடுமான வரைக்கும் நாம் கஷ்டத்தை சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு வளர்க்கணும். நல்லா படித்து நீ ஒரு ஆஃபீஸராக ஆகு, இல்லை போலீஸ் ஆகு, இல்லை கலெக்டர் ஆகு, இல்லை வக்கீல் ஆகு, இல்லை டாக்டர் ஆகு, ஏதோ ஒரு ஜாப்பில் போனதுக்கப்புறம் நீ எல்லாமே பண்ணிக்கலாம்ப்பா, எல்லாமே வருமானம் வரும், செய்யலாம். அப்பா சம்பளத்தில் தம்பி தங்கச்சி படிக்கிறாங்க, நீ படிக்கிற, இதுக்கே பத்தாதுப்பா. இதெல்லாம் சொல்லி நம்ம டெய்லி சொல்லிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் காதில் வாங்கும். எவ்வளோ ஃபேமிலிக்கு தேவைப்படும், எவ்வளோ பைசா ரன் பண்ண முடியும், நம்ம அப்பா சம்பாதிக்கிறது ஃபேமிலிக்கு பத்தாது, நாம் இந்த பொருள்லாம் கேட்குறோமேனு அந்த பிள்ளைங்க ஒரு நாளைக்கு உணரும்.
கஷ்டத்தை புரிஞ்சு நல்லா படிக்கிற பிள்ளைங்க மேல் நோக்கி நல்லா ஃபேமிலியாகவும் பார்த்துக்கும், அப்பா அம்மாவையும் பார்த்துக்கும். பாசங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே அதுங்க கஷ்டம் புரிஞ்சாலே வந்துடும். இந்த கஷ்டமே தெரியாமல் வளர்றது பார்த்திங்களா, கண்டமேனிக்கு செலவு பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அதுங்களுக்கு பாசம்னா என்னன்னு தெரியாத போயிடுது. அது எல்லாம் நாம் பண்ணுற தப்பு தான். என்ன, இந்த கை செலவுக்கு பணம் கொடுக்கறது, கடன் வாங்கி கொடுக்கறது, பிள்ளை நல்லா இருந்தால் போதும், பிள்ளை நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா. அதெல்லாம் பின்னாடி தான் அந்த பலனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய தாய்மார்கள் அனுபவிக்கிறாங்க, கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிறாங்க. அந்தமாரி பிள்ளைங்க தயவு செஞ்சு நல்ல புத்தியோட திருத்தமாக இருங்க. தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லா பிள்ளைங்களுமே நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். பெற்றவங்களை பார்த்துக்கிறீங்களோ பார்த்துக்கலையோ அவங்க கண்ணீருக்கு ஆளாகாதீங்க. அது பயங்கரமாக பாதிக்கும். பின்னாடி உங்கள் பிள்ளைங்க உங்களை கவனிக்காத போகலாம். பின்னாடி உங்களுக்கு அந்த பலன் வரும். அதை நீங்கள் இப்போ நினச்சி பார்க்க மாட்டீங்க. அதனால் தயவு செஞ்சு செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்க. செல்லம் கொடுத்தீங்கன்னா நாம் தாங்க கஷ்டப்படணும். அது புரியாது, இப்போ புரியவே புரியாது. நான் இப்படி தாங்க வளர்ப்பேன், என் பிள்ளை அப்படி தாங்க கேட்கும், என் பிள்ளை இப்படி இது இருந்தால் தாங்க சாப்பிடும், என் பிள்ளை வண்டியில் தாங்க போவோம், என் பிள்ளை காரில் தாங்க போகணுங்க, அது அவங்க அப்பா செல்லங்க அப்படின்னு பந்தாவாக வேறு சில பேர் பேசிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. அதாவது கீழேருந்து தான் மேலே மாடிப்படி ஏறணுமே தவிர மேலேருந்து நம்ம கீழே இறங்குறது கிடுகிடுன்னு இறங்கிடலாம். மேலே போகிறது தான் கஷ்டம். அதனால் நம்ம மேலே எப்படி படியேறி போகணுங்கிறத அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அன்போடு சொல்லி கொடுத்தீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. சில பிள்ளைங்க புரிஞ்சிக்காமல் இருக்கிற பிள்ளைங்களும் இருக்குது. தயவு செஞ்சு எல்லா தாய்மார்களும் எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து, மெயினாக கஷ்டத்தை சொல்லி கொடுத்து நல்லா படிங்கப்பான்னு என்கரேஜ் பண்ணி பசங்களை வளர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பிற்காலம் என்ன உங்களுடைய கடைசி காலத்தில் அவங்க கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. இல்லைன்னா நாம் அவங்களுக்கு உபத்திரமாக தெரியும். வயசான காலத்தில் இது ஏன் இருந்துக்கிட்டு கஷ்டத்தை கொடுக்குது, நமக்கு தொல்லை கொடுக்குது, மாத்திரை வாங்கிட்டு வா, மருந்து வாங்கிட்டு வா, டாக்டர்கிட்ட போகணுன்னு கடுப்பாக வரும் அவங்களுக்கு. நம்ம இருக்கிறதே ஏண்டான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க லைஃப் பார்ட்னர் தேடி வச்சு அவங்க லைஃப்பை உருவாக்கி விட்டுறோம் இல்லையா, அப்புறம் நாம் தேவைப்படாது. அதனால் வளர்க்கும்போது பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி, ஒவ்வொரு பைசாவும் அப்பா அப்படி ரத்த வேர்வை சிந்தி சம்பாரித்தது, அதை பார்த்து செலவு பண்ணு, இப்படி இந்த பொருள் இந்த விலை, இது அக்காவுக்கு எவ்வளோ செய்யணும், தங்கச்சிக்கு எவ்வளோ செய்யணும், இது போக வீட்டுக்கு 10 கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது. அதனால் நீ இப்படியெல்லாம் குடும்பத்தை பார்த்துக்கணும் தம்பி. பின்னாடி பொறுப்பை நம்ம பிள்ளைங்களுக்கு வல்கராக திணிக்காமல் பாசத்தோடு சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. அது சின்ன வயசுலேயே நாம் அதை சொல்லி வளர்க்கணும். நிறைய பேர் அதை செல்லம் கொடுத்து கெடுத்துறதுனால பின்னாடி அந்த பெத்த அம்மா அப்பாவை அந்த பையன் மேலே பையனுக்கு பாசம் இல்லாத போயிட்டோம். தனக்குன்னு தான் எல்லாத்தையும் சுதந்திரமாக வாழ நினைக்குமே தவிர மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமும் அதுங்களுக்கு வராது. அதனால் பசங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, பாசத்தோடு வளங்க, கஷ்டத்தை சொல்லி வளங்க, நல்லா படித்து நல்ல வாழ்க்கை தேடி உன்னுடைய லைஃப்பை நல்லபடியாக செட்டில் ஆக்கிப்பா, அப்புறம் எங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுங்களுக்கு நல்ல பாசத்தையும் பண்பையும் கொடுத்து நல்ல ஒரு வேலையில் இருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி அதிகமாக செலவு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தாங்க அந்த பையனுக்கு நல்ல உணர்வுகள் வரும். அதாவது பாசம் பற்றுதல்லாம் வரும். சில பேருக்கு அது கடைசி வரைக்கும் வராமல் பிள்ளைங்களும் இருக்காங்க. அந்தமாரி ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் போடுறேன். தயவு செஞ்சு பிள்ளைங்க மேலே பாசம் வைங்க. கண்மூடித்தனமாக பாசம் வைக்காதீங்க. கண்மூடித்தனமாக அதுங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்காதீங்க. உங்களை அது பின்னாடி பார்த்துக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.